வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. முதற்கண் உங்களுக்கு வணக்கம். எப்படி இந்த வெயில் உங்களுக்கு ஓகே இருக்கும்? ஆமாடியும் நெச்சு பாக்கிலாத வெயில். சரி, இந்த முறை அரசியலை பெரியதாக சொல்ல போகிறீங்களோ? அரசியல் வளமாக தான் மாறி மாறி கைதுகளும் விசாரணைகளும் பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி உயர்வும் மட்டும் போய்கொண்டிருக்குது இலங்கை. சரி, அரசியலை பற்றி கதைச்சா எனக்கே நித்திர வருது. ஏன் சொல்லுங்க, அரசியலில் உங்களால் வாக்கு போட்டு எந்த மாற்றத்தையும் எப்போவுமே கொண்டு வரையலாம். ஒரு உதாரணமாக அமெரிக்காவில் நடந்தது, பிடன் இருந்தார், வாக்கு போட்டிங்கள், ட்ரம்ப் வந்தார், என்ன நடந்தது? கொதிக்கிற சட்டிலேருந்து எரியிற அடுப்புகளை விழுந்த கணக்கு நிலைமை. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மோசமான ஆட்சின்னு சொல்லி மாற்றம் வேணும்னு விஜய்க்கு வாக்களிச்சிங்க. என்ன நடந்தது? விஜய் வந்து ஏதாவது மாற்றத்தை தந்தாரோ? விஜயின் ரசிகர், அதனால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் உண்மையாக சில சமயங்களை சொல்லித்தான் ஆகணும். அதனால் இலங்கையிலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா 500 ஆண்டு ஆட்சி நடக்குது. இதற்கு முதல்ல ரணில் ஆட்சி நடந்தது. ரணில் ஆட்சிக்கும் 500 ஆண்டு ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறை செல்கிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றும்படி குற்றச்செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. விலைவாசி உள்ள உயர்வு தான், விலைவாசி இன்னும் அதிகமாக போய்கொண்டிருக்கு. IMF வந்து இன்னும் அதிக கடனை இலங்கைக்கு தருது. இதன் அர்த்தம் என்னென்றால், இன்னும் கடனாளியாக இந்த நாடு போய்கொண்டிருக்கு. ஃபெட்ரிக் நீட்சாண்டு ஒரு தத்துவ மேதை இருந்தார். இப்போ உங்களுக்கு நித்திர வேற தொடங்கிட்டு ஆல்ரெடி. இப்போ ஆச்சு ஆல்ரெடி. தத்துவ மேதைன்னோடனே உங்களுக்கு ஒரு ட்ரிகர் வந்துட்டு என்ன நித்திர வர ட்ரிகர். சரி, தத்துவ மேதை என்ன சொன்னார் என்றால், நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்கிற சாய்ஸ், அதாவது தெரிவு செய்கிறது, எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் தெரிவு செய்கிறோமா, இல்லை இன்னொருத்தர் அதை தெரிவு செய்துட்டாருன்றதை பார்த்துட்டு நாங்கள் தெரிவு செய்கிறோமா? என்ன இப்போ நான் சொல்கிறேன், அதாவது நான் இதை இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். என்னையே நான் சொல்கிறேன். நான் வந்து A லெவல் படிக்க வைக்க, சரி, O லெவல் பாஸ் பண்ணினோன்னே A லெவலுக்கு போராட்டம். அப்போ எங்களுடைய அப்பா வந்து ஒரு விஞ்ஞான துறையில் இருந்தவர். கூடுதலாக எங்களோட வீட்டில் அனைவருமே விஞ்ஞான சம்மந்தப்பட்ட இதெல்லாம் படித்தவர். நான் என்ன செய்தேன், என்னோட படித்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் வர்த்தகத்துறை, பிகாம், மற்றது மேனேஜ்மெண்ட். அந்த டைமில் ஒரு கிரேசி. இது வந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம் எல்லாரும். பிகாம் மேனேஜ்மெண்ட், அதான் அது மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறது தான் அந்த டைமில் ஒரு கிரேசியாக இருந்தது. அப்போ என்னோட படித்த நண்பர்கள் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிற, அதாவது கொமர்ஸ் படிக்கிறார்கள்ன்றக்காண்டி நான் கொமர்ஸை தேர்வு செய்தேன். ஆனால் உண்மையில் என்னுடைய விருப்பம் என்னென்னா, கொமர்ஸும் விருப்பம் இல்லை. உண்மையிலே எனக்கு விருப்பம் இல்லை, கொமர்ஸும் விருப்பம் இல்லை, விஞ்ஞானமும் விருப்பம் இல்லை, தத்துவம், சோசியாலஜி இப்படியான விஷயங்களால் எனக்கு விருப்பம். என்னுடைய விருப்பம் வந்து ஆர்ட், கலைத்துறை, தத்துவம், அப்படி அவருக்கு தானே ஜியோகிராஃபி, வரலாறு, உள்ள பாடங்கள் இருக்கு. இப்படியான பாடங்கள் தான் எனக்கு கூடுதலான ஆர்வம். ஆனால் நான் அதை எடுத்தணும், எல்லா மந்தியால் முற்பக்கத்தில் போகண்டு நானும் அதை தான். ஏனென்றால் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் அத்தனையுமே எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் எடுக்கிறது, சொந்தமாக எடுக்கிறது. ஒவ்வொரு நாள் எடுக்கிற முடிவுகளோட இப்போ கூட யாராவது மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நீங்கள் போடுற உடுப்பே எடுங்க, ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் போடுற உடுப்பே எடுங்க, எங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட நிறத்துக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலான உடுப்பு நாங்கள் போடுறோமோ? இல்லை. அவன் ஒருத்தன் டைட்டான ஜீன்ஸை போட்டுட்டான். என்னோட பாடிக்கும் இல்லை, உண்மையாக என்ன இது ஃப்ரெட்ரிக் நீட்சா சொல்லியிருக்கார். இப்போ ஒரு பெரிய, உங்களுக்கு தெரியும், பெரிய நடிகர் அல்லது இந்த இன்ஃப்ளூயன்சர், சரி தானே, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், யார் மடன் கௌரி, அவரான விஜய்க்கு போடணும், வாக்கு போடணும்னு சொல்லி கொண்டு வந்து இப்படியான ஆக்கள் சொன்னோன்னா நாங்களும் அவர் போடணுன்ட்டு போகிறோம். இப்போ இந்த டைட்டான ஜீன்ஸ் ஒரு பாடிக்கு அசிங்கமாக இருக்குமோ இல்லையோ, இவ்வளோ இறுக்கமாக இருக்கும் இவ்வளோ, ஆனால் நாங்களே போடுறோம், எங்களோட பாடிக்கு வடிவாக இருக்கும்னு போடுறோமா? இல்லை, கும்பலில் போயிருந்தாவா? இல்லை, அவையில் போட்டுட்டாங்க. அப்போ இதை தான் நாங்களும் போட்டால், அப்போ நாங்களும் அந்த ஜோதியில் கலந்து கொள்கிற முடியும். இந்த மந்த குணம் வந்து எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்கா? இல்லை, பெரிய உண்மையாகவே எங்களுக்கு ஒரு உங்களுக்கு இல்லை, உண்மையாகவே எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட நினைக்கிறனாலேயே அப்படி கொடுப்போம். சில பேர் அப்படி ஸ்டைலாக போடணும், அந்த இது இருக்கு. அப்படி இல்லையா? உண்மையாக இல்லை. சரி சரி சரி, இல்லை நான் சொல்கிறேன், அப்படி நான் அதை காண்டி சொல்லல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏசியன் உடல் அமைப்புக்கு, இப்போ நான் இலங்கையிலே கூட பயங்கர டைட்டான ஜீன்ஸ் போடுறாரு. உண்மையிலேயே ஹெல்த்துக்கு கூடாது, அங்கே வெயிலுக்கும் ஹெல்த்துக்கு கூடாது, வெயிலுக்கும் கூடாது, ஹெல்த்துக்கே கூடாது. ஆனால் டைட்டான ஜீன்ஸ் போடுற காரணம் என்னென்றால்
இது அவர்களுக்கு தங்களுக்கு வடிவாக இருக்கும்னு போடுறே இல்லை. எல்லாரும் போடி நாங்களும் இப்போதே ஹேர் ஸ்டைலை பாருங்க, இப்போதே இளைஞர்கள் தலைமை விட்ட பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி மேலே குருவி மாதிரி விட்டு அதே மாதிரி. இது ஒவ்வொருத்தட்ட முகம் வந்து ஒருத்தட்ட முகம் ரவுண்டாக இருக்கும். நீங்கள் அழகுகளை தெரிஞ்சவருண்டா உங்களுக்கு தெரியும், ஒருத்தட்ட முகம் ரவுண்டாக இருக்கும், ஒருத்தட்ட முகம் நீளமாக இருக்கும். தெரிந்தாலும் ஒவ்வொரு முகங்களுக்கு வித்தியாசம். அதுக்கு ஏற்ற மாதிரி தலைமை ஸ்டைல் இருந்தால் வடிவாக இருக்கும் அவருக்கு. இல்லாட்டி ஒரு சட்டி அவுட்ட மாதிரி இதில் ஸ்லைடில் சொல்கிறாங்களா. ஏனென்றால் இதே அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்சர் செய்துட்டார், அப்போ நாங்கள் அவரை மாதிரியே செய்கிறோம்ன்றது. இப்போ உங்களுக்கு அங்கே நான் எந்த ஆங்கிளில் கொண்டு வர வேண்டும். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நடிகர்கள், மற்றது இந்த பாடகர்கள், இவர்கள் என்ன இவர்களுக்கு வந்து கோஆப்ரேட் கம்பெனி காசு கொடுக்கும். நீ இதை விளம்பரப்படுத்து, இந்த ஷூவை போடு, நாய்க்கு ஷூவை போடுன்னோட, நாய்க்கு அடிடாஸை போடுன்னோடனே ஓகே அவர் போட்டிருக்கார், அப்போ நாங்களும் போடுவோம். இது எங்களுக்கு நல்லதான்ட்டு நாங்கள் எப்போவுமே யோசிக்கிறோம். இல்லை இப்போ எங்களுக்கு இந்த கலர் வடிவாக இருக்குமா, எங்களுக்கு இந்த உடுப்பு ஸ்டைலாக இருக்குமா நாங்கள் யோசிக்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட அரசியல் முடிவுகள் கூட 10 பேர் எடுத்துட்டாங்க, அப்போ NPP அரசாங்கம் நல்லது. இப்போ ஈவன் வந்து திருமணம் கூட உங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் செய்கிறோமோ அப்படின்ட்டு 75 விதமான ஸ்ரீலங்காவில் நடக்கிற கல்யாணம், 75 விதமான கல்யாணம் நடக்காது. என்னென்னா இலங்கையில் அநேகமான பேசி செய்கிற கல்யாணம் தான். கல்யாணம் இல்லை, நான் சொல்கிறேன் என்னென்றால் அந்த விருப்பத்துக்கு தான் நடக்குது. என்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை இப்படின்னு ஒரு சிஸ்டம் நான் இளமையாக இருக்கிற டைமில் இருந்தது இருக்கும். அதே மாதிரி என்னென்னா என்ஜினியர் மாப்பிள்ளை இருந்தால் தான் செக்யூரிட்டியாக இருக்க மாட்டேன் யோசிக்கிற தேவை பண்ணி யோசிக்கிறானே, அதை அப்படி யோசிக்கிற டைமில் இருந்தது. ஆனால் அதை சொல்கிறேன், ஆனால் அது வந்து அது ஒரு பகுதி தானே. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பணம் வந்து ஒரு 25% பகுதி, மிச்சம் 75%ன்றது வேறு விஷயங்களும் இருக்குது தானே. குணம் கிளிக் ஆகணும், பல பொருத்தங்கள் கிளிக் ஆகணும். அதுதான் இதில் சொல்ல வரேன். நாங்கள் பலரும் வந்து பலர் செய்கிறார்கள், நாங்கள் செய்கிறது 10 பேர் போய் ஒரு படம் பார்த்தா ஓகே, நாங்கள் ஏன் அந்த படம் பார்க்குறோம்னு தெரியாது, அந்த 10 பேர் பார்த்துட்டார். ஒரு யூடியூப்பில் விமர்சகர் சொல்லிட்டார்ன்றதுக்காண்டியே நாங்கள் போய் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு அந்த படம் பிடிக்குமோ, எங்களுக்கு இப்போ எனக்கு காமெடி படம் தான் பிடிக்கும். ஆனால் 10 பேர் பார்க்கிறோம்ன்றதுக்காண்டி நான் போய் ஒரு சோ படத்தை, அப்போ எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் எதையுமே செய்கிறதில்லை. ஃப்ரெட்ரிக் நீச்சர் அந்த காலத்து தத்துவமே இது. எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் எதையுமே செய்கிறதில்லை. இது ஒரு ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒருத்தர் 4 பேர் விருப்பம், நடிகர் விஜய், மதன் கௌரி, சோசியல் மீடியா பிறப்பாங்க 4 பேர் இருப்பினோம். சரி, இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதை பார்த்து நாங்களும் கொப்பி பண்ணுறோம். எங்களுக்கு அதில் எந்த விருப்பம் இருக்கும். அது வந்து இப்போ தானே வந்தது. இப்போ சோசியல் மீடியாண்டெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரை பார்த்து கொப்பி பண்ணினாங்க, எம்ஜிஆர் சிவாஜியை பார்த்து நாங்கள் கொப்பி பண்ணினாங்களா. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எம்ஜிஆர் சிவாஜியாக்கள் ஓரளவு கண்ணியமாக இருந்தார். ஓரளவு பெரியாக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்குறது, ஒரு அன்பா ஒரு சரி. சிவாஜியை சொன்னீங்கன்னா குடும்ப லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். சிவாஜி கணேசன் அந்த குடும்ப எப்படி தன்னுடைய குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பா கூட்டு குடும்பமா இப்போவும் கூட அவருடைய குடும்பம் இருக்குன்ற அது சிவாஜி போட்ட விதை. அப்போ அவர் வந்து அவரை ஐடலைஸ் பண்ணிக்க நாங்கள் எப்படி இருப்போம், அதே போல் நாங்களும் ஒரு இதாக இருப்போம். நாங்கள் ஐடலைஸ் பண்ணுறார்கள், அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ முந்தி காமராஜர் அவர் ஹீரோவாக இருக்க நாங்கள் காமராஜர் ஐடலைஸ் பண்ணோம்னா நாங்களும் ஓரளவு டீசெண்டாக இருப்போம். அப்புறம் கருணாநிதி வந்தவொடனே நடந்தது, அப்புறம் நாங்களும் லஞ்சம் ஊழல் அப்படி இப்படின்னு எல்லாமே அதை தான் நான் சொல்ல வரேன். எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் எங்களோட விருப்பப்படி ஒன்றுமே செய்யறதில்லை, மற்றவர்களுக்காண்டி தான் வாழ்கிறோம். அது வந்து எங்களை தாக்கி கொண்டே இருக்கு. எங்களோட மனதில் தெரியும் இதை எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் செய்கிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிறது எங்களோட விருப்பத்துக்கு வாழ்கிறோன்னா படிப்பில் இருந்து எல்லாமே ஒரு படிப்பில் இருந்து எல்லாமே வந்து ஒரு திருமணம் பெற ஈவன் வேலையில் இருந்து எதுவுமே உங்களோட விருப்பத்துக்கு வாழ்கிற இல்லை. உங்களோட விருப்பத்துக்கு வாழ்ந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, உலகத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்ததுலேருந்து 10 பேர் வெளிநாட்டுக்கு வரணுண்டு எல்லாரும் அந்த ஆசையில் வந்தோம். வெளிநாடு வந்து இப்போ நாட்டு பிரச்சனையால் வந்தவையை விட ஆசையில் வந்தவை தான் கூட, பொருளாதார பிரச்சனை கூட 5 விதம் நாட்டு பிரச்சனை போரால வந்தவை ஒரு 10 விதமானாக்கள் இருந்தால் 90 விதமானாக்கள் பொருளாதாரம் ஒரு காரணம், மெயின் காரணம். மற்ற இல்லை பொருளாதாரத்தில் வந்ததால இப்போ சரி பொருளாதாரம் ஓகே கம்ஃபர்டபுளான வாழ்க்கை என்றாலும் வெளிநாட்டு வாழ்க்கை நாங்கள் 2ஆம் தர பிரச்சனை தானே. 2ஆம் தர பிரச்சனை மெஷின் வாழ்க்கை அதை நீங்கள் மாற்றவே இல்லாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் கொழும்பில் இருந்தாலும் ரோட்டில் நாங்கள் நடந்து போகிற மட்டும் வைங்க, நாங்கள் தமிழனா சிங்களவனாண்டு
அடையாளம் காண கஷ்டம். ஒரு ரோட்ல நாங்கள் நார்மலாக ஒரு ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டு கொண்டு போனோம்னா அடையாளம் காணல. ஆனால் இங்கே நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டு பூர்வ குடிமகனா அல்லது வந்து குடியேற்றவாதியாண்டு தெரியும், எங்களை பார்த்தோன்னே தெரியும். உங்களோட மனதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு நெருட. அப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு சேஃப்டியான சூழ்நிலை வந்தாலும் இதால் இழந்தது கணக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவர்களுக்கு அந்த இது கிடைச்சாலும் பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இல்லை. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எப்போ எங்கள்கிட்ட ஏதோ ஒன்று குறையுதுன்ற எப்போ தெரியும்? இப்படி வயசு போன நேரங்கள்ல இல்லை, எப்போ தெரியுமெண்டா இன்னொருத்தனோட ஒப்புடைக்க. இப்போ ஒரு ஒரு சென்டினல் தீவுன்னு ஒன்று இருக்கேല്ലോ, அங்கே மக்கள் இருக்கிற மேலோ அவைகளுக்கு இப்படியான கவலைகள் இருக்குமோ, அட நான் அவனை மாதிரி வரையிலையே, நான் இவனை மாதிரி கார் ஓடையிலேன்னு. அது இல்லை. முந்தி கிராமத்தில் இப்போ உங்களோட அப்பா எல்லாம் வாழ்ந்தவர் இல்லை, உங்களோட அப்பா வாழ்ந்தவரானே. அப்போ அந்த டைமில் வெளிநாட்டு போகிற சான்ஸுகள் கிடைச்சது, எந்த அப்பாவுக்கும் கிடைச்சது. அப்போ ஒரு கிராம பகுதியில் வாழைக்க இப்படியான ஒப்புறதுக்கு யார் இருப்பார்? வேணும்னா அந்த கோவிலில் ஒரு பிரமுகர் இருப்பார், கோவில் தர்மாதா இருப்பார், ஒரு தர்மாதா இருப்பார், ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இருப்பார், அப்படியே ஒப்பிடுவோம். இப்படி எங்களுக்கு எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா ஒப்படைக்கான எங்களுக்கு ஏதோ ஒன்று குறையுதுன்னு தெரியுது. ஒப்பிடாமல் இருந்தோம்னா எங்களுக்கு அந்த குறையுதுன்ற தெரியவே வராது. வாங்க நான் சொல்லுவேன். எதிர்பார்ப்புகள் கூடினாலும் யூரோப்பில் நாடு ஓகே பொருளாதார ரீதியாண்டு நீங்கள் வச்சா கூட யூரோப்பில் தான் அதிக டிப்ரெஷனுக்குரிய மாத்திரைகள் பாவிக்கிறோம். இல்லை இங்கே வந்து கட்டாய வேலை. இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருந்த காலத்தில் அப்படி கட்டாய வேலை என்றும் இல்லை. அடிப்படை வாழ்க்கை வாழலாம். ஒரு இது இல்லாட்டிடும், அத்தியாவசிய ஒரு வருமானம் இல்லாட்டிடும், ஓரளவாவது வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய. அதான் இங்கே இந்த வேலைன்ற அந்த சிஸ்டத்தை எப்படி கொண்டு வரலாம்னா இவரெல்லாம் எப்படி ஒரு 4 பேரை சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டால் அவர்கள் வந்து நீங்கள் வேலைக்கு போகணும், அதுதான் முக்கியம், வேலை முக்கியம், வேலை வாழ்க்கை முக்கியம் இல்லை, வேலை முக்கியம்ன்ற மாதிரி. பெண்கள் வேலைக்கு போகிறது ஆரம்பத்தில் வெளிநாடுகள்லேயே குறைவாக இருந்து அதை எப்போ ஆரம்பிச்சு சொல்லுங்க. இப்போ பெண்களே இங்கே சரியாக கட்டாயம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஆக்கள் தேவை, கோஆப்ரேட்டுக்கு ஆக்கள் தேவைன்றபடியா பெண்களையும் வேலைக்கு வர சொன்னது. யுத்த சமயத்தில் யுத்தத்துக்கு ஆக்கள் தேவைன்னு ஆம்பளைகள் யுத்தத்துக்கு முனைக்கு போன அப்புறம் தான் பெண்களுக்கே சுதந்திரம் கிடைச்சது. இப்போ பெண்ணுக்கே ரிலாக்ஸாக வீட்டே இருந்து பிள்ளைய பார்த்து 4 தோழிகளோட காய்ச்சிட்டு முந்தைய அந்த தெரிந்த லேடிஸ் கிளப்புக்கு போய் அப்படி இருக்கு. அந்த இந்தியாவில எல்லாம் சில பொம்பளைகள் வந்து அப்படித்தான். ஐயர் பொம்பளைகள் இருந்தாங்க லேடிஸ் கிளப்புக்கு போறது, லேடிஸ் கிளப்புக்கு போறது, கோயிலுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, அவைகள் வந்து ஒரு ரிலாக்ஸான லைஃபாக வச்சிருந்தது. உண்மையில பாத்தீங்கன்னா எங்கட கலாச்சாரத்திலாம் பெண்கள் வந்து உயரிய இடத்துல இருந்தார். என்னென்றால் பெண்கள் தான் வீட்டுக்கு தலைவி. அந்த காலத்துல பெண்கள் வந்து வெள்ளக்காரன் எங்கட நாட்டுக்கு வந்த சமயத்தில் பார்த்து தேய்ச்சி போனான். ஏன்னா பெண்கள் வந்து இந்த சாரிகள் எல்லாம் கட்டிக்கொண்டு ஆடை அலங்காரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு சொபிஸ்டிகேட்டடாக இருந்தாரலாம் எங்கட நாட்டில். அதாவது ஒரு அழகாகவும் ஒரு கௌரவமாக இருந்த ஆண்கள் பார்த்தா வெறும் கோவணத்தோடு தெரிஞ்சு இருந்தாரலாம். வெறும் கோவணத்தோட. அந்த காலத்தில் பெண்கள் தான் லீடு, அதாவது வீட்டு தலைவி. ஒரு வீட்டில் ஒரு பாட்டியோ இல்லை ஒரு தலைவியோ இருந்தால் அவர் வந்து முழு வீட்டையும் கொமாண்ட் பண்ணுவான். ஆபரணங்கள் இருந்து சரியோ. பெண்களை காளின்னு அந்த காலத்தில் வர்ணிச்சது என்னதுக்கு? காளி கடவுள், பெண் கடவுள் கூடுதலாக இருந்தது என்னதுக்கு? விளங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து இது வேலைக்கு போகிறது பெண் சுதந்திரம் மாற்றி அது இன்னொரு டாப்பிக்கில் ஆகிக்கலாம். நான் சொல்கிறேன். வேற என்ன மீண்டும் ஒரு வீடியோவில்